கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஜெபிக்கும்போதும், நீங்க அதிக அதிக நேரம், அதிகமான வார்த்தையால ஜெபிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க பேசுறதுக்கு முன்னமே இன்ன வார்த்தை தான் பேச போறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா, நீங்க சொல்றீங்களா இல்லையாங்கிறத மட்டும் தான் அவர் கவனிச்சுட்டே இருப்பாரு. சொல்ல வேண்டியத நீங்க கரெக்ட்டா சொல்லிருங்க. நீங்க சொல்லாம விட்டது அவருக்கு தெரியறதுனால, அவரே உங்களுக்கான காரியத்த அவர் செய்ய ஆரம்பிச்சுருவாரு. அதனால வீணான வார்த்தைகள போட்டு ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணணுமேங்கிறதுக்காக அலப்பாதீங்க வார்த்தைகள. அது தேவனுக்கு பிடிக்காது. அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படாது. அதுபோல் அந்நிய பாஷையிலையும் உங்களுக்கான வார்த்தை தேவன் வச்சு உங்கள் வாயில குடுத்தாருன்னா மட்டுமே பிறருக்கு நீங்கள் வாக்குத்தத்தமா குடுங்க. அப்படி இல்லைன்னா குடுக்காதீங்க. அந்த வார்த்தையும் பலிக்காது. கர்த்தருக்கு அது பிடிக்காத செயல். அதனால எப்பொழுதும் எச்சரிக்கையா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிரகடனப்படுத்தும் போதும், பிறர்கிட்ட சொல்லும்போதும், அதை உச்சரிக்கும் பொழுதும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக.